56 நாளைக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பப்பி தூக்கிட்டு வராதீங்க. 56 நாள் தான் மினிமமே. அதுலேயும் இன்னும் மினிமம் ஆக்குனீங்கன்னா, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நெறையா பார்ப்பீங்க பின்னாடி. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு ஒரு நாய்க்குட்டிய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோனே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் டைம் வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே நீங்கள் வேக்சின் போட வேண்டியது இருக்கும். நீங்கள் அதுக்கு எப்படி நீங்கள் வீடு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறீங்க. மற்றவங்களாம் அதில் அக்காமடேட் ஆகிறது, டாக் நம்ம கூட அடாப்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். அது கூட சேர்ந்து இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங்னாலேயோ, ப்ராப்பராக பப்பீஸை கேர் பண்ணாமல் அதை விற்கிற வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ, அந்த ஓனர்ஸ் வாங்கிட்டு வரும்போது அவங்க இன்னும் அவஸ்தைப்படுவாங்க. அதனால அந்த பப்பீஸை வந்து அவங்க அபேண்டன் பண்ணுறது, அதாவது வெளியில் எங்கேயாவது விட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர் முன்னாடி விட்டுருவாங்க, சில பேர் 5, 6 மாதம் வளர்த்துருவாங்க. பப்பி அவங்க கூட அட்டாச் ஆயிரும். ஆனால் இவங்க கொண்டு போய் அந்த பப்பீஸை வெளியில் விட்டுருவாங்க. அந்த பப்பிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று பெரிய ஸ்ட்ரகிளில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். எத்தனையோ வீடியோஸில் பார்க்குறோம். எப்படியெல்லாம் கஷ்டப்படுது. அடிபட்டுறது, காரில் அடிபடுறது, லாரியில் அடிபடுறது, இல்லை வேறு யாராவது துன்புறுத்துறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் ஆரம்பம் இதுவும் ஒரு காரணம். இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங். ஒரு ப்ரீடர் வந்து இந்த விஷயங்களை செய்ய தவறுனால் அது மாபெரும் தப்பு. அது என்னென்ன 56 நாளைக்கு முன்னாடி நாயை விற்கிறது தப்பு. சில ப்ரீடர்கள் சொல்லக்கூடிய சாக்குகள் என்ன